பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் 43ஆம் சங்கீதத்திலிருந்து 46ஆம் சங்கீதம் வரைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். 43ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன், தேவனே என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடும் சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, என் அரணாகிய தேவன் நீர் என்னை தள்ளிவிடாமல் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடே திரியும்படி என்னை விடக்கூடாது என்று கேட்கிறார். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு அனுப்பி அவைகள் என்னை நடத்தும்படியாக செய்து உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போகும்படியாக நீர் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படி நடக்கும் பொழுது நான் என் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் நான் பிரவேசிப்பேன். நான் உண்மை சுரமண்டலத்தாலே துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். 5ஆம் வசனத்திலே மறுபடியுமாக தன்னுடைய ஆத்மாவை பார்த்து, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தேங்குகிறாய், என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 44ஆம் சங்கீதத்திலே, தேவனே எங்கள் பிதாக்களை நீர் எப்படியாக நடத்தினீர், அவைகளை எங்களுக்கு அவர்கள் தெரியப்படுத்தினார்கள், நாங்களும் எங்கள் காதுகளால் அவைகளை கேட்டோம் என்று சொல்லி, நீர் ஜாதிகளை துரத்தி எங்கள் பிதாக்களை எப்படியாக இந்த தேசத்திலே நாட்டினீர், நீர் அவர்களுக்கு விரோதமாக இருந்ததான எல்லா ஜனங்களையும் எவ்வாறாக முறியடித்தீர் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். தங்களுடைய சொந்த பலத்தினாலே அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை, தங்களுடைய பட்டயத்தால் ஒன்றையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை, தங்கள் கைகளால் அவர்கள் ஒன்றையும் கட்டவில்லை. உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமுமே அவர்களை ரட்சித்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதனால, தேவனே நீரே என் தேவன், நீரே என் ராஜா, நீர் யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஒருபோதும் என்னுடைய வில்லை நம்ப மாட்டேன், என் பட்டயம் என்னை ரட்சிக்காது, நீரே என்னை என்னுடைய சத்துருக்களின் கையிலிருந்து விடுவித்து என்னை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நான் நித்தம் மேன்மை பாராட்டுவேன், உமது நாமத்தையே நான் என்றும் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். தொடர்ந்து 9ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் தனக்கு இப்பொழுது இருக்கிறதான பிரச்சனைகள் என்ன என்பதை அவர் பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிதாக்களிடத்திலிருந்து கேள்விப்பட்டிருந்தாலும், நாங்கள் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று எங்கள் மனதிலே நினைத்திருந்தாலும், நீரோ எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் பின்னிட்டு செல்கிறோம், எங்கள் பகைஞர் எங்களை கொள்ளையிடுகிறார்கள், எங்களை ஆடுகளைப் போல நீர் இரையாக ஒப்பு கொடுக்கிறீர், எங்களை அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு சக்கந்தகமாகவும் வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாக இருக்கிறோம், ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறார்கள். என் லட்சிய நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகம் வெட்கத்தினாலே மூடப்பட்டிருக்கிறது. நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளாலே எங்களை மூடியிருக்கிறீர். ஆனாலும் நாங்கள் பின்வாங்கவில்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவில்லை. நாங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ, இருதயத்தின் அந்தகாரங்களை நீர் அறிந்திருக்கிறீரே என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். 22ஆம் வசனத்திலே, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று அவர் கூறுகிறார். தொடர்ந்து நாம் 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் விழித்துக் கொள்ளும், எழுந்தருளும், எங்களை தள்ளிவிட வேண்டாம், உடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்தவர் போல காணப்படுகிறீரே. எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது, எங்களுக்கு ஒத்தாசையாக எழும்பும், உடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையாக இருந்தாலும், நாம் கடந்து செல்கிறதான இக்கட்டான சூழ்நிலைகள், போராட்டங்களின் மத்தியிலே எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்கிறதான ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. அதே போலதான் சங்கீதக்காரனும் கூட, நான் தேவனையே நம்பி இருக்கிறேன், எங்கள் முன்னோர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று அறிந்திருந்தாலும், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான அவமானம், நிந்தை, போராட்டங்கள், ஆண்டவர் என்னை மறந்தாரோ, நம்முடைய முகத்தை மறைத்தாரோ என்ற கேள்வியை கேட்கும் விதமாக இருக்கிறது என்று கூறுகிறார். ஆனாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் என்னை நிச்சயமாக விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி, நாமும் கூட அந்த நம்பிக்கையை விட்டுவிடாமல் தேவனை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். 45ஆம் சங்கீதம் இது ஒரு நேசப்பாட்டாகிய சங்கீதம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே
இது ஒரு திருமண பாடலாக கூறப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். முதல் 9 வசனங்களிலே ராஜாவை மணவாளனாக குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே குமாரத்தியே கேள் என்று சொல்லி ஒரு மணவாட்டியை சித்தரிக்கிற விதமாக கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2ஆம் வசனத்திலே எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், நீ உதடுகளில் அருள் பொழிகிறது, தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் என்று சொல்லி அவருடைய அழகை, அவருடைய திறமையை வர்ணிக்கிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்திலே அவருடைய அரசாட்சியை வர்ணிக்கும் விதமாக உமது சிங்காசனம் என்றென்றும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோல், நீர் நீதியை விரும்புகிறீர், அக்கிரமத்தை வெறுப்புகிறீர், தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு, ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாக உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள். 10ஆம் வசனத்திலிருந்து குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்து உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே சொல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்திலே கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அப்படி வரும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோட ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன், இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் துதிப்பார்கள் என்று சங்கீதக்காரன் இந்த பாட்டை முடிக்கிறார். 46ஆம் சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆகையாலே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, தேவனுடைய சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனாக தேவன் வீற்றிருக்கிறார் என்பதாக சங்கீதக்காரன் கூறுகிறார். இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்புகிற கர்த்தருடைய செய்திகளை வந்து பாருங்கள். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணி வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை எல்லாம் நெருப்பினாலே சுட்டரிக்கிறார். தேவன் இப்படி கிரியைகளை செய்வதாலே நாம் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டவராக காணப்படுகிறார். அவரையே கிரியை செய்ய விடும்படியாக நாம் அமைதலாக இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். இந்த தேவன் நம்மோடு இருந்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக காணப்படுகிறார். அவரை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றிலேயும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.